Yeah, good evening to all. நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டியோடைய பேசிக் பார்த்தோம். அதுக்கப்புறமா கம்பெனி கிரியேட் பண்ணுறது, F11 F3ல ஜிஎஸ்டி எப்படி பண்ணுறது, ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதோட வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் என்ன கிடைக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறது உங்களுக்கு எப்படி தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஜிஎஸ்டி லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதுலேருந்து பார்ப்போம். ஆக்சுவலாக காவேரி சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க. சாம்பிளுக்கும் நான் ஒரு 4 ப்ராடக்ட் எடுத்து போட்டிருக்கேன். 3 ரோசஸ் அண்ட் டாட்டா. அவங்க வந்து செல்மோர் மார்க்கெட்லேருந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு ஹோல்சேலும் பண்ணுறாங்க, ரீட்டைலும் பண்ணுறாங்க. வேற ஹோல்சேலில் மொத்தமாக வச்சிடுறாங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, F11 F3 ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுறது, கிரியேட் ஜிஎஸ்டி. 4வது வந்து நம்ம பார்க்கணும். போயிட்டு டேலியை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனி என்னவோ அந்த கம்பெனி டேலி ஓப்பன் பண்ணோம். இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன், காவேரி சூப்பர் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா F11 F3 அதில் ஜிஎஸ்டி எனேபிள். ஓகேவா, அதில் போய்ட்டு இங்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுக்கணும். ரெகுலர் காம்போசிட் அப்படிங்கிறது நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக போகும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு புரிப்பட்டது. GSTR1 பீரியாடிசிட்டி ஆஃப் GSTR1 மந்த்து கொடுக்கறதா குவார்டர் கொடுக்கறதா, அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வருது இல்லையா. சார் மந்த்து கொடுக்கறதா குவார்டர் கொடுக்கறதா அப்படின்னு. மந்த்தோ குவார்டரோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மந்த்து கொடுக்கணுமா குவார்டர் கொடுக்கணுமாங்கிறத எங்கே கொடுப்பீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட சைட்டில் கொடுத்துருப்பீங்க. ஜிஎஸ்டி சைட்டில் எவ்வரி இயர் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது இஃப் யுவர் டேர்ன் ஓவர் இஸ் லெஸ் தேன் 1.5 crore காட்டுற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜிஎஸ்டி சைட்டில் போனோம்னா யாருக்காவது ஃபைல் பண்ணாமல் இருந்ததுன்னா நான் எடுத்து காட்டுறேன். ஜிஎஸ்டி சைட் இது வரைக்கும் யாருக்காவது ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. ஜிஎஸ்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பண்ணணும். இந்த குவாரண்டைன் பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சுச்சுவேஷன் யூ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு கீப் சென்ஸ். ஓகேவா, எந்த ஃபீல்டுலையுமே டோட்டலாக அவுட் ஆகும். இந்த ஃபீல்டுமே டோட்டலாக
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இந்த மாதிரி நம்ம உள்ள போயிடும். உள்ள போன உடனே ரிட்டர்ன் டேஷ்போர்டு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்ரி இயர் பிகின்ல உங்களுக்கு கேட்கும், ஒரு ஆப்ஷன் கேட்கும். கேட்கும். இப்போ 2019 மார்ச் 2020 நீங்கள் ரிட்டர்ன் வந்து இது எல்லாமே ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல்டுன்னு வந்துச்சு. ஓகேவா? இதுவே 2020-21 ஏப்ரல் மாதம் ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் தொடங்கலாம். இப்போ ஏப்ரல் மாதம் ரிட்டர்ன் வந்து நான் ஃபைல் பண்ண போகிறேன். ஃபைல் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குது. ஆப்ஷன் ஃபார்ம் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் பை நார்மல் டேக்ஸ் பேயர். அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எப்போ 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இஃப் யுவர் சேல்ஸ் டர்ன் ஓவர் லெஸ் தேன் 1.5 crore per year, வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 குவார்டர் வைஸ் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. மந்த் வைஸும் பண்ணலாம். உங்களுடைய டேர்ன் ஓவர் மோர் தேன் 1.5 crore வருஷத்துக்கு பர் இயர், ஓகேவா? மோர் தேன் 1.5 crore அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக தான் பண்ணியாகணும். ஸோ உங்களுடைய ஜிஎஸ்டி சைட்டில் நீங்கள் இங்கே என்ன கண்ட்ரோல் கொடுக்குறீங்களோ இதே கண்ட்ரோலில் தான் நீங்கள் இங்கே டேலியில் வரும்போது கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபைல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. டேலியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் சைட்டில் போடுறீங்க அப்படின்னா அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, பீரியாடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 நான் வந்து மந்த் வைஸ் பண்ணணுமா குவார்டர் வைஸ் பண்ணணுமான்னா, ஃபர்ஸ்ட் திஸ் கொஸ்டின் வில் ஆஸ்க் ஒன்லி இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல். மைண்டில் வச்சுக்கோ. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை இன் த சைட்டு. ரைட்டா? சைட்டில் சொல்லணும். சைட்டில் என்ன கேள்வி கேட்குது? வெதர் யுவர் அக்ரிகேட்டட் டர்ன் ஓவர் டியூரிங் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் வாஸ் அப் டு 1.5 crores. ஐயா, உன்னுடைய போன வருஷம் டேர்ன் ஓவர் அப் டு 1.5 crores அதுக்குள்ள இருக்கா? அதாவது போன வருஷம்னா 19-20 உன்னுடைய டேர்ன் ஓவர் 1.5 கோடி அல்லது அதுக்கு கம்மியா இருக்கா? எஸ் ஆர் நோ. நோன்னு கொடுத்தீங்கன்னா வேற ஆப்ஷனே வராது, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ வந்து நான் நோன் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நோன் கொடுத்தா வேற ஒன்றுமே இருக்காது, சப்மிட் அப்படிங்கிறது. இல்லை, ஆனால் என்னுடைய டேர்ன் ஓவர் 90 lakhs தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் மை டேர்ன் ஓவர் இஸ் 90 lakhs அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி கேட்குது, would you like to opt for quarterly filing of tax return? நீங்கள் உங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்னை குவார்டர் வைஸ் பண்ண விரும்புறீங்களா? குவார்டர் வைஸ் பண்ணுறதுக்கும் மந்த்லி பண்ணுறதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டான். இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ரைட்டா? உன்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1 மந்த் வைஸ் பண்ணுறது பெஸ்ட்டா குவார்டர் வைஸ் பண்ணுறது பெஸ்ட்டா? இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ரைட்டா? ஆஸ் அன் அக்கௌண்டன்ட், ஆஸ் ஏ டேக்ஸ் கன்சல்டன்ட், நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மந்த் வைஸ் இஸ் பெட்டர் கம்பேர் வித் குவார்டர் வைஸ். ரைட்டா? மந்த் வைஸ் இஸ் பெட்டர் கம்பேர் வித் குவார்டர் வைஸ். எஸ் சார், மந்த் வைஸ் பெட்டர்.
இப்ப நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் அல்லது ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட். நான் வந்து ஒருத்தருக்கு போய் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஜிஎஸ்டி இப்ப ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்றேன். இப்ப இந்த கஸ்டமருக்கு நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன். இந்த கஸ்டமருக்கு நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கஸ்டமருக்கு நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபைல் பண்ணி முடிச்ச உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேணும், பைசா உடனே வேணும் அப்படின்னு பைசா உடனே வரும். யாரா இருந்தாலும் செஞ்ச வேலைக்கு உடனே காசு வரணும்னு எதிர்பார்க்கணும். அதே மாதிரிதான் இல்ல ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணிட்டேன் இந்த கஸ்டமருக்கு, சார் 2 மாசம் கழிச்சு உங்க பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த வேலை செய்ய மனசு வரும், அந்த வேலையை செய்ய எனக்கு மனசு வராது. அப்ப இதே மாதிரி தானே உங்ககிட்ட பொருள் வாங்குறவனுக்கும் ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது என்ன? உன்னோட டெட்டார்ஸ், உங்ககிட்ட பொருள் கடனுக்கு வாங்கலாம் அல்லது கேஷுக்கு வாங்கலாம். உங்ககிட்ட பொருள் கடனுக்கு வாங்கினாலும் சரி, கேஷுக்கு வாங்கினாலும் சரி, உனக்கு அவுட்புட் டாக்ஸ் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றேன். ஆனா அவனுக்கு அது இன்புட் டாக்ஸ். ரைட்டா? ஓ மூலியமா அவன் டாக்ஸ் டைரக்டா இன்டைரக்டா பேமெண்ட் பண்றான். அப்ப என்கிட்ட இருந்து நான் பொருள் உனக்கு விற்கிறேன் அப்படின்னா, நீ அதுக்கு இன்புட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் வந்து மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு மாசம் இன்புட் வரும். அப்ப உன்னுடைய அவுட்புட்ல நீ இந்த இன்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன்னு சப்போஸ் நான் குவார்டரை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா 3 மாசம் கழிச்சு தான் உனக்கு அந்த இன்புட் கிரெடிட் கிடைக்கும். அப்ப 3 மாசம் கழிச்சு தான் உனக்கு அந்த இன்புட் கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்கிட்ட பொருள் வாங்குவீங்களா அல்லது மாசம் உனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கொடுக்குறவன்ட்ட பொருள் வாங்குவீங்களா? ஏன்னா உன்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் தேவையில்லாம பிளாக் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டா. 3 மாசத்துல கம்மி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. 1 மந்த் எல்லாம் பரவாயில்ல, இமிடியேட்டா ரிசல்ட் தெரியும். இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் ஐயா ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். 3 மாசம்னா மறந்தே போயிடும் நமக்கு. இதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ பெட்டர் டு செலக்ட் மந்த் வைஸ் ஆப்ஷன். ஓகேவா? பெட்டர் டு செலக்ட் மந்த் வைஸ் ஆப்ஷன். டேலியில செலக்ட் பண்றது முக்கியம் இல்லை. நீங்க இங்க சைட்ல வந்து செலக்ட் பண்ணி அதுல என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை தான் நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். இதுதான் முக்கியம். அடுத்தது இவே பில் அப்படின்னு இருக்கு. இவே பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் வே பில் அப்படிம்பாங்க. இந்த கான்செப்ட் ஏன் சார் வந்தது அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாரிஸ்ல ஒரு கடை இருக்கு, அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு 10 மூட்டை பிளாஸ்டிக் கேரி பேக்கை பாரிஸ்ல இருந்து தாம்பரத்தில் அனுப்புவான். இப்ப ரன்னிங்ல வந்து பில் நம்பர் 250ன்னு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு 10 நம்பர் தாண்டி 260ன்னு ஒரு டம்மி பில் ஜெனரேட் பண்ணி 10 மூட்டையை போட்டு பில்லை போட்டு சரக்கையும் அனுப்பிச்சிடுவான். சரக்கு தாம்பரம் போய் சேர்ந்துருச்சு. அதனுடைய விலை வந்து ஒரு 1.5 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. சரக்கு வந்து தாம்பரம் போய் சேர்ந்துருச்சு. காசும் வாங்கிட்டான், ரெடி கேஷ் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணி சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி நான் வந்து சரக்கு காசு வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த பில்லை என்ன பண்ணுவாங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுருவாங்க, கணக்குலயே வராது. அப்ப இந்த மாதிரி மோர் தேன் ஒரு வேல்யூ, ஒரு 50,000 அல்லது 1 lakh உள்ள வேல்யூ 10 பில்லு ஒரு நாளைக்கு கேன்சல் பண்ணா என்னாச்சு, கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டாக்ஸ் போயிடும். அதனால கவர்மெண்ட் வாண்ட் டு ட்ராக் த மோர் வேல்யூ பில்ஸ். இதுக்கு வந்து பேர் என்னன்னா பரேட்டோ அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. என்ன அனாலிசிஸ் அப்படின்னா இது பேரு பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு. என்ன அனாலிசிஸ்? பரேட்டோ அனாலிசிஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு. பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்னு. பரேட்டோ அனாலிசிஸ் அப்படின்றது அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சேல் டாக்ஸ்காரர் இருக்கான் அல்லது ஒரு இன்கம் டாக்ஸ்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேல் டாக்ஸ் இருக்கு, எக்மோரில் சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. அந்த சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு 1000 டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேர் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிட்டு அந்த 1000 பேர்ல மாசம் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க ஒரு 500 பேராக இருப்பாங்க.
நில் ரிட்டர்ன் எவ்வளவு பேர் இருப்பான்? நில் ரிட்டர்ன் கேஸ் ஒரு 500 பேர் இருப்பான். எப்படி இருப்பாங்க இந்த 1000 பேர் அப்படின்னா என்ன எப்படி இருப்பான்னு கேட்டா, நில் ரிட்டர்ன் வந்து ஒரு 500 பேர் பண்ணுவாங்க. மாசம் அப் டு 1000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறவன் ஒரு 200 பேர் இருப்பான். அப் டு 10,000 கட்டுறவன் ஒரு 50 பேர் இருப்பான். அப் டு 1 lakh கட்டுறவன், மாசம் 1 lakh கட்டுறவன் ஒரு 25 பேர் இருப்பான். ஒரு எக்ஸாம்பிள். மாசம் 10 lakh கட்டுறவன் அவன் ஒரு 25 பேர் காமிச்சு. இது வந்து கொஞ்சம் பார்த்து போட்டு 1000 வர மாதிரி நான் வந்து இது வந்து 250 போட்டுருக்கேன். இது வந்து 200 போட்டுருக்கேன். இது வந்து 150 போட்டுருக்கேன். இது 75. பெரட்டோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது இப்ப டோட்டல் டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளவு இருப்பாங்க? டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு? நில் இன்ட்டு 0 0 தான், ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் டோட்டல்ல வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? இப்ப டோட்டலா 1000 பேர்கிட்ட இருந்து வர வேண்டிய மொத்த அமௌண்ட் எவ்வளவு? மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 1000 பேர்கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட் 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. இப்ப எக்மோர் அசஸ்மெண்ட் சர்க்கிளுக்கு ஒவ்வொரு மாசமும் 51 கோடியே 17 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாங்க. ஓகேவா? எவ்வளவு வசூல் பண்ணாங்க? 51 கோடியே 17 லட்சம் வசூல். எவ்வளவு பேர்ட்ட இருந்து வர வேண்டியிருக்கு? 1000 பேர்ட்ட இருந்து வர வேண்டியது. 1000 பேர்ட்ட வர வேண்டியது. எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா, இந்த 1000 பேர்ட்ட இருந்து வசூல் பண்றதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, இந்த ஆபீஸ்ல ஒரு 7 பேர் இருந்தா பெரிய விஷயம். ஓகேவா? எக்மோர் அசஸ்மெண்ட் சர்க்கிளுக்கு மிஞ்சி போனா ஒரு 5 பேர் இருக்கும். இந்த 5 பேரு இந்த 1000 பேர்ட்ட போய் காசு வசூல் பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த 5 பேரு 1000 பேர்ட்ட போயிட்டு டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறோன்னா இல்லையான்னு சொல்லி மானிட்டர் பண்ணணும். நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை, 10 பைசா பிரயோஜனம். பெரட்டோ அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா 80-20 அப்படின்னு ஒரு ரூல். என்ன ரூல்? 80-20 அப்படின்னா என்னன்னா 80 பேர்கிட்ட இருந்து வர வேண்டிய பைசா கூட்டினா மொத்தமே 20% அமௌண்ட் தான் வரணும். வேற 20 பேரை பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், அந்த 20 பேர்கிட்ட வர வேண்டிய அமௌண்ட் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். 1000த்துல 20% எவ்வளவு? 1000 × 20% எவ்வளவு? 1000 × 20% 200 இல்லையா? 1000 × 20% எவ்வளவு? 200. 200 பேர்கிட்ட இருந்து வர வேண்டிய காசு எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி 200 பேர்கிட்ட இருந்து வர வேண்டிய காசு எவ்வளவு அதை மாத்திரம் பார்ப்போம். பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை போய் இது அப்படியே வரணுமா? 50 லட்சம். இது வரணுமா? சாரி 51 கோடி. ரைட்டா? இந்த வெறும் 150 பேரை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு வந்துடும்? 51 கோடி வந்துடும். மொத்தம் வர வேண்டிய காசு எவ்வளவு? 51 கோடியே 17 லட்சம். வெறும் 150 பேரை மானிட்டர் பண்ணாலே நமக்கு 51 கோடி வந்துடும். அதுல வெறும் இந்த 50 பேரை மானிட்டர் பண்ணாலே 50 கோடி ரூபா வந்துடும். ரைட்டா? அப்ப பெரட்டோ அனாலிசிஸ் படி உனக்கு
குறைச்ச ஆளுங்களை பார்த்து அதிக வசூல் பார்க்கணும். அதுதான் வந்து பெரட்டோ அனாலிசிஸ் 80-20 அப்படின்றது. அதாவது உனக்கு டோட்டலாக வர வேண்டிய அமௌண்ட்டில் 20% பீப்புளை போய் மீட் பண்ணால் உனக்கு 80% அமௌண்ட் வரும். வேற 80% அமௌண்ட் பீப்புளை போய் மீட் பண்ணால் உனக்கு 20% தான் அமௌண்ட் வரும். இதுக்கு பேர் தான் என்னன்னா பெரட்டோ அனாலிசிஸ். அந்த பெரட்டோ அனாலிசிஸ் கான்செப்ட் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்ளை ஆகுது. பில்லு எல்லாரும் போடுவான், ரைட்டா? எல்லா பில்லையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ எதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, எது ஹை வேல்யூ பில்லோ அதுதான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எது ஹை வேல்யூ பில் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகுது அப்படின்னா, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ப்ராடக்ட் குட்ஸ், நாட் ஃபார் சர்வீஸ். சர்வீஸ்க்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இஃப் எ குட்ஸ் மூவ்டு ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் அல்லது வித்தின் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகுதா அல்லது அந்த ஸ்டேட்குள்ளேயே இருக்கு. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போச்சு அப்படின்னா 50,000க்கு மேலே போனதுக்குலாம் இவே பில் போடு. அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா 1 lakhக்கு மேலே போச்சுன்னா இவே பில் போடு. இதுதான் வந்து கான்செப்ட். இவே பில் போடுறதுங்கிறது எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, எல்லா குட்ஸுக்கும் அப்ளிகபிள்னா ஆமா, எல்லா குட்ஸுக்கும் அப்ளிகபிள் தான். ஈவன் இட் இஸ் ஃபார் கோல்டு, ரைட்டா? இவே பில் போடுறதுங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கோல்டு ஆல்சோ. நீ கையிலேயே எடுத்துன்னு போயிடலாம். ஒரு 10 கோடி ரூபாய் உள்ள பொருள் கோல்டை நீ வந்து ஸ்கூட்டர் எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கும் இவே பில் போட்டு தான் போகணும். பிகாஸ் த வேல்யூ எக்ஸீட் 1 lakh, ரைட்டா? வேல்யூ எக்ஸீட் 1 lakh. நீ எதில் எடுத்துன்னு போறங்கிறது பிரச்சனை கிடையாது. ஈவன் நீ தலையில் சுமந்துட்டு போகலாம், எங்கே வேணா எப்படி வேணா எடுத்துன்னு. விச் மோட் யூ ஆர் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட். இவே பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க டேலியில் ஒரு பில்லு போடுவீங்க. அந்த பில்லை போட்டுட்டு அந்த பில் நம்பரை கொண்டு போய் ஜிஎஸ்டி இவே பில் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல போயிட்டு நீங்க அந்த இவே பில் இன்ஃபர்மேஷன் அங்கே ஃபீட் பண்ணணும். எந்த இன்வாய்ஸ் நம்பர் யாருக்கு எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பான். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொண்டு வந்து சேல்ஸ் பில்ல போடணும். இதுதான் இவே பில், ரைட்டா? அப்போ as per the Pareto analysis concept, bill value more than 1 lakh within state, more than 50,000 if it is interstate sale அப்படின்னாக்க இவே பில் போட்டு தான் எடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த கான்செப்ட் இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கிரியேட் கம்பெனி போட்டாச்சு, F11 ஜிஎஸ்சி எனேபிள் பண்ணியாச்சு, கிரியேட் ஜிஎஸ்சி லெட்ஜர் போட்டாச்சு, ரைட்டா? கிரியேட்டு ஜிஎஸ்டி லெட்ஜர் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தாராளமாக போகலாமா? லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணுறோமா? அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட்ட கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்வென்ட்ரி. அடுத்து என்ன பண்ணணும்? கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும், அது நீங்கள் போட்டுங்க. ஓகேவா? கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்கு இருக்கிறேன். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போடணும்? அக்கௌண்ட்ஸு, லெட்ஜர், கிரியேட் மல்டிபிள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல் ஐட்டம் போட்டு 1 by 1 அப்படி நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன், ரொம்ப நாள் வச்சு போட்டு. அதனால் இப்போ சப்னா கேபிட்டல் எக்ஸல் வச்சுட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி போட்டு வந்துடும். ஓகேவா? சப்னா கேபிட்டல் என்டர், அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பி பேக் ஸ்பேஸ். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டே வரலாம். கணேஷ் ஹேண்ட் லோன் எதுக்கு கீழே எது வருது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 28 குரூப் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட், என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸா அப்படிங்கிறது. அடுத்தது ராமு ஹேண்ட் லோன். என்ன ராமு, அதுவும் அன்செக்யூர்ட் லோனு. எவ்வளோ வேல்யூ? 18,000. கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸான்னு பார்த்துக்கோ. இங்கே கிரெடிட்டா டெபிட்டா அப்படிங்கிறது. அடுத்தது சன்ரி கிரெடிட்டா, உமா அண்ட் கோ. மெஷர்ஸ் இருந்தால் மெஷர்ஸ் போடப்போகுது, வெறும் உமா அண்ட் கோ தான். உமா அண்ட் கோங்கிறது என்ன? அண்டர் சன்ரி கிரெடிட்டா.
பில்வேஸ் இருந்தா பில்வேஸ். அடுத்தது என்ன? ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அது எதுக்கு வரும்? கரண்ட் லைபிலிட்டி. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டா கேட்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? குரூப் பேரே கொடுத்துருந்தா ஃபர்னிச்சர் அண்டர் 15 ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் எவ்வளவு? 3,16,000. After land, டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸோட முடிக்கும். பில்டிங் சென்னை பாலிபேக். சென்னை பாலிபேக் என்ன? அண்டர் லோன்ஸ். Diksha package. Do loans in advance, huh? Vijay Medicals. அது loans. GV Electrical. Indian under bank account 9360. அடுத்து என்ன? கேஷ் வந்து என்ன பண்ணணும்? ஆல்டர் தான் பண்ணணும். ஞாபகம் வச்சு கேஷ் வந்து என்ன பண்ணணும்? ஆல்டர் தான் பண்ணணும். அடுத்து டெட்டாஸ்ல என்ன இருக்கு? ரெட் மொபைல் அண்டர் எவ்வளவு? 3 lakhs. அடுத்தது குந்தன் மொபைல்ஸ். ராமர் இந்த மாதிரி என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேலி ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. ஏன் டேலி ஆகல? டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 5,20,000. அது என்ன? கேஷ் எவ்வளோ இருக்கு? 90,000. கேஷ் வந்து ஆர்டர் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? கேஷ் எவ்வளோ இருக்கு? 90,000. ஆக்சுவலாக டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 6,84,000. அந்த மாதிரி வரக்கூடாது. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் லைபிலிட்டி சைடு 6,84,000. அந்த மாதிரி வரக்கூடாது. லைபிலிட்டி சைடு ஏதோ 6,84,000. இந்த அமௌண்ட் இருக்கா? 6,84,000. கனரா பேங்க் ஓடி நம்பர். ஓகேவா? கிரியேட்டு கனரா பேங்க் அண்டர் வந்து ஓடி. ஓகேவா? அண்டர் வந்து ஓடிஎஃப்.
எவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது என்ன? இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். பர்டிகுலர் டேட்ல ஃபினான்ஷியல் பொசிஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? எந்தெந்த வகையிலலாம் பணம் உள்ள வந்திருக்கு, வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அண்ட் ஹவு த ஃபண்ட்ஸ் ஹேஸ் பீன் யூட்டிலைஸ்டு. அந்த மாதிரி வந்த பணத்தை நாம எப்படி அப்ளை பண்ணிருக்கோம், எப்படி செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதான் பேலன்ஸ். அதுவும் பாருங்க பர்டிகுலர் டேட், நாட் ஃபார் எ பீரியட். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் ஆகும் மைண்ட்ல அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதை அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது எப்படி வரும்? ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? டே புக் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் டே புக். அதுலேருந்து என்ன பண்ணுவீங்க? டே புக் இங்கே போடணும். டே புக்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? லெட்ஜர்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டிபி ப்ரிப்பேர் பண்ணுவோம். டிபி ப்ரிப்பேர் பண்ணி பிஎன்எல் போக வேண்டிய ஐட்டங்கள் பிஎன்எல்லும், பேலன்ஸ் ஷீட்டு போக வேண்டிய ஐட்டங்கள் பேலன்ஸ் ஷீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பிஎன்எல் போக வேண்டிய ஐட்டங்கள் பிஎன்எல்லும், பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய ஐட்டங்கள். இப்போ ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு லெட்ஜர் அப்பியர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அல்லது டேலி ஆகும். ஒரு லெட்ஜரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உனக்கு ரெண்டு சுச்சுவேஷன் கிடைக்கும். ஒன்று பேலன்ஸ் இருக்காது, டேலி ஆகிடும். இல்லைன்னா பேலன்ஸ். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே வரும்? ட்ரையல் பேலன்ஸ் வரும். பேலன்ஸ் இல்லை டேலி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயுமே வராது. இல்லைட்டா? ஸோ ஒரு லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸில் அப்பியர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த லெட்ஜரில் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ட்ரையல் பேலன்ஸில் அப்பியர் ஆகுது. ட்ரையல் பேலன்ஸை டோட்டலாக டேலி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல் போகும். பேலன்ஸ் ஷீட். அப்போ பேலன்ஸ் ஷீட்ல ஒரு லெட்ஜர் அப்பியர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய ஐட்டங்கள் பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல் போக வேண்டிய ஐட்டங்கள் பிஎன்எல். இப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ஒரு லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட்ல இங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லெட்ஜர்ல பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஒவ்வொரு லெட்ஜர்லயும் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஒவ்வொரு லெட்ஜருக்கும் என்ன அர்த்தம்? பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இதுக்கு பேர் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது. ஏன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகிற ஒவ்வொரு லெட்ஜருக்கும் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னா அந்த டேட்ல என்ன லெட்ஜர்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் அது காட்டும். அதனாலதான் அதுக்கு பேர் பேலன்ஸ். ஸோ ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்றது. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்றது. ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம், டிஃபரன்ஸ். இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். இன்னொரு ஆங்கிள் அக்கௌண்ட்ஸ் வந்து பொதுவாக மூணா பிரிக்கிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட்? பர்சனல், ரியல், நாமினல். இப்போ இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்ல வரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன இருக்குன்னா பர்சனல் அக்கௌண்ட் ஆகும். சரி, நாமினல். பிஎன்எல்ல வரக்கூடிய லெட்ஜர் எல்லாமே என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அப்போ எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் ஆகும். இதுவே பேலன்ஸ் ஷீட்ல வரக்கூடிய ஐட்டங்கள்லாம் எது இருக்கும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ரியல் அக்கௌண்ட். இதுதான் வரும். பர்சனல் அண்ட் ரியல் ரெண்டு தான் வரும். பிஎன்எல்ல வரக்கூடிய பேலன்ஸ்ல என்ன? நாமினல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்ல வரக்கூடிய அக்கௌண்ட் தான் என்ன? பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட். அப்ப பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லெட்ஜர்ல பேலன்ஸ் இருந்தாதான்
பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகும். அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகக்கூடிய ஒவ்வொரு லெட்ஜருக்கும் பேலன்ஸ் இருக்குல்ல, ரைட்டா? அப்ப பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ரேஷியோ போடுங்களேன். பேலன்ஸ் ஷீட் இஸ் ஈக்குவல் டு லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட். இதுல என்ன இருக்கு? இல்ல லெட்ஜர் பேலன்ஸ், சப்னா கேபிட்டல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேவா? இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட் பிளஸ் லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட், கேஷ், ஃபிக்ஸட் அசெட், இதெல்லாம். லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட் பிளஸ் நெட் பேலன்ஸ் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட். இதோட மொத்த டோட்டல், இந்த ரெண்டு டோட்டலையும் கூட்டுறேன். இந்த 44, இந்த 44 கூட்டினா 88 வரும். 90 லேக்ஸ் வரும். அந்த 90 லேக்ஸோட டோட்டல், இதோட டோட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் த டோட்டல் ஆஃப் இந்த பேலன்ஸ் ஷீட்டோடைய ரெண்டு டோட்டலையும் கூட்டினா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட், லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட் அண்ட் நெட் பேலன்ஸ் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் இது P&L, அதோட நெட் பேலன்ஸ் தான். இந்த மூணையும் கூட்டிங்கன்னா இந்த ரெண்டோட கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். இந்த ரெண்டோட கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். இது வந்து என்னுடைய கான்செப்ட். இட் இஸ் மை ஓன் கான்செப்ட். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட மொத்த டோட்டல் என்ன, லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட், லெட்ஜர் பேலன்ஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட் பிளஸ் நெட் பேலன்ஸ் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட். இந்த டோட்டலுக்கு சமம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் கிரியேட்டட் பை மீ. அதனால தான் இதுக்கு பேர் பேலன்ஸ் ஷீட். இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ரூல் வந்துருச்சா? பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் மூணுமே பேலன்ஸ் ஷீட் வந்துருச்சா? ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்டிகுலர் ரேட்ல ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை சொல்றேன். எந்த வகையில தான் பணம் உள்ள வந்துருக்கு, வந்த பணம் என்னவா இருக்கு. இன்னொரு ரூல் நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன். டிவியில ஒரு லெட்ஜர் அப்பியர் ஆகுதுன்னு அர்த்தம், அந்த லெட்ஜர்ல பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த பேலன்ஸ் எய்தர் டெபிட் பேலன்ஸா இருக்கலாம் அல்லது கிரெடிட் பேலன்ஸா இருக்கும் இல்லையா? எய்தர் டெபிட் பேலன்ஸ் அல்லது கிரெடிட் பேலன்ஸா இருக்கும். அரித்மெட்டிக்கல் கூட்டி பார்த்தீங்கன்னா டாலியா. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல ட்ரையல் பேலன்ஸ்ல அப்பியர் ஆகக்கூடிய லெட்ஜர் P&L வரும், பேலன்ஸ் ஷீட்லையும் வரும் இல்லையா? ஸோ ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ஒரு லெட்ஜர் வந்து P&Lக்கோ பேலன்ஸ் ஷீட்டுக்கோ போகுது அப்படின்னா அந்த லெட்ஜரில் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த அப்பியர் ஆகுது. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ், இதுதான் இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம பேசிக்காக நம்ம ஜிஎஸ்டி கிளாஸ் கூட இது கூட சேர்ந்து பேசிக் கிளாஸையும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ், ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டினா என்ன மீனிங்? இதுக்கு வந்து நீங்க கூகுளில் போயே பாருங்க என்ன ரிசல்ட்டை சொல்லியிருப்பாங்க. கூகுளில் போய் இதுக்கும் நான் தான் இதுக்கு டெஃபினேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் ப்ராப்பராக டெஃபினேஷன் எங்கேயே கிடையாது. இதே கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கேன்? இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் நம்ம போய் தேடினா கூகுளில் கிடைக்காத ஆன்சர் ஏதாவது. A debit balance in a general ledger occurs when the total debits in an individual accounts are greater than the credit account. First, இதான் புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் ஏ டெபிட் பேலன்ஸ்? நான் கேட்டது என்ன? இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மீன்ஸ், ஒரு லெட்ஜர்ல டெபிட் பேலன்ஸ் காட்டினா என்ன மீனிங் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் என்ன கேட்கலாம், டெபிட் பேலன்ஸ்னா என்னன்னா அக்கௌண்ட். அடுத்து பாருங்க, இந்த சைட்ல என்ன கொடுக்குறான், கால்குலேட்டிங் கிரெடிட் அண்ட் டெபிட் பேலன்ஸ் இன் ஏ ஜெனரல் லெட்ஜர் அப்படிங்கிற. ஜெனரல் லெட்ஜர்ல கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூணாவது ஆள் பாரு, வாட் இஸ் ஏ டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அக்கௌண்டிங் கேபிட்டல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கோம். A ledger account can have both debit or credit balance, which is determined by which, hence it is important to understand the distinction, the exact meaning while preparing the account. ஏதாவது புரியுதா? கூகுளில் போய் தேடி பாருங்க, ஏதாவது புரியுது. பை இன்ஃபர்மேஷன், அடுத்த கல்வி தரேன்.
இந்த மாதிரி எவனாவது ஒருத்தனாவது உருப்படியா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே. ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் கரெக்டா என்ன அப்படின்னா கூகுள்ல தேடினாலே ஆன்சர் இல்லை. அவன் எப்படி சொல்றான்? வாத்தியார் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? நிறைய கேட்கறது வாத்தியார்ட்டே கேட்டிருப்பாங்க. கேளுங்க, நீங்க வாத்தியார்ட்ட கேளுங்க. ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் கரெக்டா என்ன மீனிங் வாத்தியார்ட்ட கேளுங்க, தப்பு கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் சொல்ல போறாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவர் வந்து என்ன படிக்கிறாரோ என்ன மாதிரி நான் அவரும் வாத்தியார் தான், அவர் என்ன படிக்கிறாரோ அதுதான் வேல்யூ பண்ணுவார். The person who is having the practical experience only can explain, can know the importance, may know the importance of this question. ஓகேவா சார்? ஏன் சார் இதை நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்? ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் கரெக்டா என்ன, கிரெடிட் பேலன்ஸ் கரெக்டா என்ன அப்படின்னா, practically in practical point of view, it is very important to know if a ledger shows debit balance or credit balance, what it means. ஒரு அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது, debtors having credit balance and creditors having debit balance சுச்சுவேஷன் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது டெட்டார் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுச்சுன்னா நீ அவன்கிட்ட போய் ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்க, வேற சாவம் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து, அதனால கிரெடிட் பேலன்ஸ். அண்ட் கிரெடிட்டார் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட்டார் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட்டார்ட்ட டெபிட் பேலன்ஸ் காட்டிட்டு இருப்பான். ஆக்சுவலாக கிரெடிட் பேலன்ஸ் காட்டும், டெபிட் பேலன்ஸ் காட்டிட்டு இருப்பான். நீ என்ன பண்ணுவ, டெபிட் பேலன்ஸ் காட்டுன்னு சொல்லி காசை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துருவேன், வேற அவனுடைய பர்ச்சேசிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ண முடியும். இந்த மாதிரி தப்பா போக வாய்ப்பு. அப்ப ஒரு அக்கௌண்டன்ட் மஸ்ட் நோ ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் கரெக்டா என்ன மீனிங் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்டன்ட் மஸ்ட் நோ. சார், ஹவு வி கேன் சி, ஹவு வி கேன் டிட்டர்மைன், ஹவு கேன் வி சி, அல்லது வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? ஒண்ணுல ஒரு என்ட்ரி போடும், கேன்சல் ரெண்ட் அப்படின்னு ஒரு ரெண்ட் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடுறோம். அதே மாதிரி ஒரு பிக்சர் அசெட் வாங்க, ஒரு பில்டிங் வாங்குறோம் 10 lakh. we have to know what is debit balance அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் என்ன, ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் கரெக்டா என்ன, இதான கொஸ்டின். கொஸ்டின் வந்து if a ledger shows debit balance what it means. இப்போ பாருங்க, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் பில்டிங் என்ன பேலன்ஸ் காட்டுது, 15,18,400. இது என்ன ஐட்டம், பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். இது என்ன ஐட்டம், பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. 15,18,400 அப்படின்னு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, பேலன்ஸ் ஷீட்ல. வேற ரெண்ட்ங்கிறது என்ன, பி என்ற ஐட்டம். அது என்ன பேலன்ஸ் காட்டுது, டெபிட் பேலன்ஸ் காட்டுது. டெபிட் பேலன்ஸ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு. ஸோ இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் டெபிட் பேலன்ஸ் காட்டினா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு கூகுள்லேயே ஆன்சர் இல்லை, பட் ஐ எம் டிரைவிங் எ டெஃபினேஷன். என்ன சொல்றேன், if a ledger shows debit balance, it means என்னன்னா, it must be an asset or expense. ஒன்று அது அசெட்டாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கும் இல்லையா. ஒன்று பிஎன்எல் படி ரெண்ட் எக்ஸ்பென்ஸ், பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் பில்டிங் அசெட். இஃப் a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. Nature of the ledger. Asset or expense அப்படிங்கிறது எதை பொறுத்து, நேச்சர் ஆஃப் த லெட்ஜரை பொறுத்து. If the nature of the ledger, if the nature of the ledger is a balance sheet item, then it is an asset. If the nature of the ledger is the balance sheet item, it is an asset. ஓகேவா, பாருங்க டாலில
டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், பில்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் கார்டு. நேச்சர் ஆஃப் த லெட்ஜர், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், பில்டிங். ஓகேவா? நேச்சர் ஆஃப் லெட்ஜர், பில்டிங்கிற லெட்ஜரை பார்க்கலாம். இந்த பில்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இது வந்து என்ன பேலன்ஸ் ஷீட் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு இருக்கு. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு. அதுவே எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா P&L ஐட்டம். அது எங்க வருது? ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் ஆகும். அது என்ன பேலன்ஸ்? அதுவும் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இதுவும் டெபிட் பேலன்ஸ், அதுவும் டெபிட் பேலன்ஸ். பட் நேச்சர் ஆஃப் த லெட்ஜர் என்ன? இந்த நேச்சர் ஆஃப் த லெட்ஜர் இது வந்து P&L, வேற அது வந்து என்ன பேலன்ஸ். அது வந்து என்ன? So if the nature of the ledger is a balance sheet item, it is an asset. If the nature of the item is a P&L, is P&L item, then it is expenses. இந்த ரூலை நான் யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? இதுல வேணா முன்னாடி ஒரு வேர்டு சேர்த்துக்கோ, யூனிவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஓகேவா? உடனே என்ன பண்ணுவான் நம்மளு? பேங்க் பாஸ்புக் போடுன்னு காமிப்பான். ரைட்டா? யூனிவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses is depends upon the nature of ledger. If the nature of the ledger is a balance sheet item, it is an asset. If the nature of the ledger is a P&L item, it is an expense. இந்த கோல்டன் ரூலை மனசுக்குள்ள பதியவை. ரைட்டா? இந்த ரூல் கூகுள்ல போனா கூட கிடைக்காது. கூகுள்ல போனா கூட இல்லை, எந்த அக்கௌண்ட்ஸ் புக்குள்ள இல்லை. இந்த ரூலை நீ மனசுல பதிய வச்சுக்கோ. அப்பதான் நீ ஒரு நல்ல அக்கௌண்ட். ஒரு லெட்ஜரை பார்த்தாலே உனக்கு சொல்ல தெரியும். ஒரு லெட்ஜரை பார்த்தாலே உனக்கு சொல்ல தெரியணும் இது என்ன பேலன்ஸ் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் டாலியில காட்டுறேன் பாருங்க. காட்டுறேன் பாருங்க. எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இதுல போயிட்டு டிஸ்பிளே எக்ஸெப்ஷன் இருக்கு. இவ்வளவு லெட்ஜர் இருக்கு. இப்ப இந்த லெட்ஜரை பார்த்தாலே நமக்கு சொல்ல தெரியும். இப்ப இந்த லெட்ஜர் கஜேந்திரன் அப்படின்னு லெட்ஜர். கஜேந்திரங்கிற லெட்ஜர் என்ன காட்டுது? டெபிட் பேலன்ஸ். கஜேந்திரங்கிற லெட்ஜர் என்ன பேலன்ஸ் காட்டுது? டெபிட் பேலன்ஸ். எதுக்கு நான் இது இம்பார்ட்டன்ஸா நான் ஏன் இது இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்? ஆக்சுவலா கஜேந்திரன் யாரு? டெட்டர். என்ன பேலன்ஸ் காட்டணும்? கஜேந்திரன் என்ன பேலன்ஸ் காட்டணும்? டெபிட் பேலன்ஸ் காட்டணும். ஆனா இங்க என்ன பேலன்ஸ் காட்டுது? கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. அப்ப என்னாச்சு? நாம அவனுக்கு 76,000க்கு சேல் பண்ணிட்டு அவன் நமக்கு 92,000 எக்ஸ்ட்ரா. டெட்டார்னா நமக்கு பணம் வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். தப்பு. டெட்டார் ஹேவிங் கிரெடிட் பேலன்ஸ் அந்த கிரெடிட்டார் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ். அப்ப ஒண்ணு இவனுக்கு நம்ம இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அல்லது இவனுக்கு நம்ம பொருள் சப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப லெட்ஜர் பார்த்த உடனே உனக்கு சொல்ல தெரியும். டிஸ்பிளே எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட் நெகட்டிவ் லெட்ஜர் எப்போனா இவ்வளவு லெட்ஜர் மிஸ்டேக் இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்டாரா இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்டார் கிடையாது, டெபிட் பேலன்ஸ் கார்டு. இவன் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்டாரா இருக்கு. நம்ம பார்த்த உடனே தெரியணும் இதெல்லாம் பணம் வரணும், இதெல்லாம் பணம் தரணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்த உடனே தெரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கிரியேட் கம்பெனி, F11 F3 வினபிள், GS லெட்ஜர், கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்றது எப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தாச்சு.
அதுக்கப்புறமா டேலியில் எப்படி ஜிஎஸ் லெட்ஜர் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த போஸ்டிங்கில் உங்களுக்கு நான் பதிவில் காட்டுறேன். கொஞ்சம் பேசிக்கலாக ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்ததெல்லாம் ரீகால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு ஆல்ரெடி மைண்டில் இருக்கும். அதை நான் ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒரு 10 நாள் இந்த 2 மாதம் கேப்பில் என்ன நடந்ததோ அப்படியே கொஞ்சம் நான் ரீகால் பண்ணிட்டேன்னா உங்கள் மைண்ட் வந்து செட் ஆகிடும். என்னடா சார் ஒன்று சம் போட ஆரம்பிக்கலையே, பாம்பாட்டி மாதிரி பாம்பை காட்டாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்காக தான் இருக்கேன். இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு கையோடு உங்களுக்கு அடுத்த சம் இருக்கு இதை போட்டு காட்டிட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க, ஓகேவா? மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் டேலி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது என்னோடய யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோ பாய். தேங்க்யூ.